வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் லைஃப் தமிழ். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனி நம்ம எஸ்பிஓவில் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஃப்ரீ ஜாயினிங் தான். நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா நம்முடைய சேனல் மூலமாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுத்து ப்ராப்பராக ஜாயின் பண்ண வைப்பேன். நம்முடைய வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருப்போம். அதை யூஸ் பண்ணி இப்போதைக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எஸ்பிஓலேருந்து சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. எல்லாருமே இந்த அப்டேட்ஸை முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிப்பட்ட எல்லா விவரங்களையும் தெளிவாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே. இதில் சேர்வது சுய விருப்பத்திற்கு உட்பட்டது. நண்பர்களே, நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம், வாலெட் ஜீரோ பண்ண போகிறாங்க நம்ம எஸ்பிஓவில். எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃப்யூச்சர் எஸ்பிஓவில் இனி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதாவது மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி தனித்தனியாக வித்ட்ராவல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து மேனுவலாக பேமெண்ட் போடுறதுக்கு பதிலாக அல்லது பேங்க்கில் பல்க் பேமெண்ட்டாக போடுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்தீங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த பேமெண்ட் வரும். இதை கவர்மெண்ட் பேங்க் மூலமாக இதை ட்ரை பண்ணுறாங்க, ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கி. அதுக்காக நம்முடைய சர்வரை நம்முடைய அந்த வாலெட்ஸை அந்த சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்முடைய வாலெட்டை ஜீரோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை ஜீரோ பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் வித்ட்ராவல் அப்படின்றது கொடுக்க முடியுன்றதை சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த தருணம் வந்துடுச்சு. ஸோ வாலெட்டில் உங்களுடைய டாஸ்க் வாலெட் அண்டு போனஸ் வாலெட்டில் இருக்க பணத்தை எல்லாமே ஜீரோ பண்ண போகிறாங்க. நீங்கள் உங்களுடைய அஃபிலியேட் வாலெட்டுக்கு மாற்றிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை மாற்றுறதுக்கு நிறைய நேரம் கொடுத்துருந்தாங்க அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் மாற்றாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாலெட் இப்போ வரைக்கும் ஜீரோ ஆகலைன்னா நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட்லேயோ அல்லது பிளாக்லேயோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்களுடைய ஐடி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த அமௌண்ட் அங்கேயே தான் இருக்கும். யாருடைய ஐடியெல்லாம் இப்போ ஆக்டிவில் இருக்கோ அவங்களுடைய ஐடியில் மட்டும்தான் இந்த வாலெட் ஜீரோ ஆகும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுற ரெக்வஸ்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய நபர்கள் மெயில் பண்ணிகிட்ருக்காங்க sbo.tvm@gmail.comக்கு. அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. விரைவிலேயே நமக்கு உங்களுடைய மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிவிட்டு நியூ மெயில் ஐடிக்கு நீங்கள் கொடுத்த நியூ மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அந்த வெல்கம் மெயிலும் வரும். உங்களுடைய மெயில் ஐடி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட். இதில் நீங்கள் ப்ராப்பரான ப்ரூஃப் உங்களுடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டை ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ ஏதாவது தேவையில்லாத ப்ரூஃப் கொடுத்துட்டு என்னுடைய ஐடி சேஞ்ச் ஆகலை அப்படின்னு கேட்க வேண்டாம். தேர்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எஸ்பிஓ க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்த ஒரு தகவல் என்னென்னா, நம்முடைய சைட் பிளாக் ஆச்சு. ஃபஸ்ட்டு sbo.web.org அப்படின்ற ஒரு சைட் பிளாக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு sbo.web2.org அப்படின்றது கொடுத்தாங்க. இந்த சைட்டு பிளாக் பண்ணாங்க இல்லையா, நம்ம சைபர் க்ரைம் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அவர்கள் தரப்புலேருந்து நம்ம எஸ்பிஓடைய செயல்பாடுகள்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இப்போ இந்த சைட் அப்படின்றது விரைவிலே நாங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதனுடைய அடுத்தபடியாக இன்னும் ஆர்பிஐ மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்தெல்லாம் இந்த கம்பெனி சரியாக இருக்குது, இதை ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பர்மிஷனும் கிடைக்க போகுது. இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா நம்முடைய வெப்சைட்டை நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்கனாவே என்ன அர்த்தம், நம்முடைய சைட் நம்முடைய கம்பெனி ப்ராப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற அர்த்தம். அதனால் நமக்கெல்லாம் ஒரு நற்செய்தி கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்தாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, எஸ்பிஓவில் இனி சரியான நபர்கள் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அது என்ன சார் சரியான நபர்கள்? எஸ்பிஓ கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட், குறிப்பாக நோட்டீஸ் போர்டை பார்த்து அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் இனி எஸ்பிஓவில் இருக்க முடியும். நிறைய பேர் நோட்டீஸ் போர்டையே ஃபாலோ பண்ணுறதில்ல. குரூப்ஸில் அதாவது யூடியூப் சேனலில், டெலகிராம் குரூப்பில் எல்லாத்த இடத்துலையும் தேவையில்லாத கமெண்ட்ஸ் போடுறது, கொஸ்டின் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இனி எஸ்பிஓ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் யூடியூப்பில் போடுறதா இருந்தால், அதாவது எஸ்பிஓ சம்மந்தமாக எஸ்பிஓ விமர்சித்து போடுறதா இருந்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியோட மென்ஷன் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி போடுறதுனால உங்களை எதுவும் உங்களுடைய ஐடி பிளாக் பண்ணுறதா அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? இது ஒன்று. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தேவையற்ற விமர்சனங்களை, அதாவது நியாயமான கருத்துக்களை நம்ம தெரிவிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நோட்டீஸ் போர்டையே பார்க்காம
அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை கவனிக்காமல் போயிட்டு யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுறது, குரூப்பில் கொஸ்டின் கேட்குறது, இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் நிச்சயமாக எஸ்பிஐ நோட் பண்ணி அவர்களுக்கான அவங்க சம்பாதித்த பணம் ப்ளஸ் அவங்க முதலீடு செய்த பணம் இரண்டையும் கொடுத்து கம்பெனியிலேருந்து அவங்கள வெளியேற்ற போகிறாங்க. சரிங்களா? இதில் வந்து எந்த உங்களுடைய ஐடி பிளாக் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ தேவையற்ற, அதாவது கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த வேலைகளை, கம்பெனி கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு முக்கியமான வேலை. ஸோ இந்த வேலையை செய்யாமல் எனக்கு பணம் வந்தால் மட்டும்தான் நான் வந்து என்னுடைய வேலையை செய்வேன், நான் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றவங்களுக்கான ஒரு விஷயம்தான் இது. இதனால் மற்ற யாரும் பேனிக் ஆக வேண்டாம். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எஸ்பிஓவில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நிறைய ஒர்க் போயிட்டே இருக்குது. என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. விரைவிலேயே நமக்கு வந்து ஜீரோ பண்ணி நம்மளுடைய அஃபிலியேட் வாலெட்டில் இருக்க அமௌண்ட் எல்லாமே நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா வித்ட்ராவலும் கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் விரைவில் நடக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சேரும். புதிதாக இணையணும்னு நினைக்கிற நபர்கள் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் வந்து டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பராக உங்களுக்கும் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்களும் சம்பாதிக்கிறதுக்கு, எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் உதவி பண்ண தயாராக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பகிரும் பொழுது எனக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.